Hi viewers, welcome to Ramanujam Coaching Center. So online exam கிட்ட வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எக்ஸாம் ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிற ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன். இது 90% எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ என்னென்ன வேணும் அப்படின்னு பாருங்க. இது வந்து அனெக்ஷர் 1, இது உங்களோட ஃப்ரண்ட் பேஜ். ஸோ எல்லா ஆன்சர் ஸ்கிரிப்ட்ல இது ஃப்ரண்ட் பேஜ் கண்டிப்பா இருக்கணும். இது வந்து அனெக்ஷர் 2, இது நீங்க வந்து கொரியர் பண்ணும் பொழுது யூஸ் பண்ண வேண்டிய அனெக்ஷர் 2ங்க. ஸோ இது இல்லாம நம்ம கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் ரெடியா இருக்கு. ஸோ 15 பேப்பர்ஸ் எடுத்து வச்சிருக்கிறோம், இதுல பஞ்ச் பண்ணிருக்கிறோம். இதுல நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா மார்ஜின் போட்டுக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம இதுல இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை வச்சு நான் இதுல டைப் பண்ணிட்டு இதை வந்து நீங்க இந்த இது கிளாத் கவர், இந்த கிளாத் கவர் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த கிளாத் கவர்ல உள்ள வச்சு நீங்க இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு, இது வந்து அனெக்ஷர் 2. நீங்க இதுல வந்து எதுவும் கிழிக்க கூடாது, இது அப்படியே தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்டிக்கர் ஷீட் அவைலபிள் இருக்கு, நம்ம கிட்ட ஆன்சர் கம்ப்ளீட்டா அந்த ஆன்சர் கிட்டே அவைலபிள் இருக்கிறதுனால நம்ம அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்றோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலா இதுல the dean of the principal இருக்கும். உங்களோட எக்ஸாம் சென்டரோட அட்ரஸ் எழுதி, அந்த காலேஜோட பேர் அட்ரஸ் எழுதிட்டு, உங்களோட அட்ரஸ் ஃப்ரம் இங்க எழுதிட்டு, ரெஜிஸ்டர் நம்பர், நேம் ஆஃப் த கேண்டிடேட், என்ன ப்ரோக்ராம், பிரான்ச் ஆஃப் ஸ்டடி, செமஸ்டர் எல்லாமே எழுதுற மாதிரி இருக்கும். இது இல்லாம கொஸ்டின் பேப்பர் கோட் அப்படிங்கிறது, நீங்க எந்த கொஸ்டின் பேப்பர் எழுதுறீங்களோ அந்த கொஸ்டின் பேப்பரோட கோட் உங்களுக்கு நீங்க சாஃப்ட் காப்பி ரிசீவ் ஆகும். அந்த கொஸ்டின் பேப்பரோட கோட் இது. சப்ஜெக்ட் கோட் அப்படிங்கிறது உங்களோட ஹால் டிக்கெட்ல அவைலபிளா இருக்கும். கொஸ்டின் பேப்பர் கோட் வேற, சப்ஜெக்ட் கோட் வேற. கொஸ்டின் பேப்பர் கோடுங்கிறது கொஸ்டின் பேப்பர்ல மட்டும் வர்றது, 5 டிஜிட்ஸ் இருக்கும். சப்ஜெக்ட் கோட் அப்படிங்கிறது உங்க ரெகுலேஷனுக்கு தகுந்த மாதிரி 4 டிஜிட்ஸ் ஆர் 3 டிஜிட்ஸ் இருக்கலாம். எந்த செஷன்ல எக்ஸாம் எழுதுறீங்க அப்படிங்கிறதுக்கான இதுன்னு. மேக்ஸிமம் 1 வீக் எக்ஸாம் வரைக்கும் நீங்க வந்து இதை ஒரே கவர்ல எடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு அதே நாள்ல அனுப்ப முடியுமான்னு பாருங்க. இதே மாதிரி அனெக்ஷர் 1ல என்னென்ன விஷயங்கள் ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுறேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா காலேஜ் கோடுங்க, உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எந்த காலேஜ் போட்டிருக்காங்களோ அந்த காலேஜோட கோடு, காலேஜோட நேம், உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், நேம் ஆஃப் த கேண்டிடேட், டிகிரி பிஇ ஆர் பிடெக், உங்களோட பிரான்ச், செமஸ்டர். கொஸ்டின் பேப்பர் கோடுங்கிறது இங்கேயும் வரும், இது 5 டிஜிட்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும், அது கண்டிப்பா நீங்க எழுதணும். சப்ஜெக்ட் கோட் அப்படிங்கிறது உங்களோட ஹால் டிக்கெட்ல இருக்கும், 4 டிஜிட்ஸ் ஆர் 3 டிஜிட்ஸ். உங்க இசி ஆர் சிஎஸ்சி, மெக்கானிக்கல் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். சப்ஜெக்ட் நேம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட் நேம் எழுதணும். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எழுதணும். செஷன் 4 ஆஃப்டர்நூனாங்கிறத டிக் பண்ணணும். நம்பர் ஆஃப் பேஜஸ் யூஸ்டு கண்டிப்பா எழுதணும், மறந்துட வேண்டாம். நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இதுல 15 பேஜஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிருக்கணும். அதாவது 15 பேப்பர்ஸ், 30 பேஜ் வரைக்கும் நீங்க எழுதலாம். தென் இன் வேர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேஜஸ் எழுதிருக்கீங்க, 30 பேஜஸ், 29 பேஜஸ் அப்படிங்கறத இங்க மென்ஷன் பண்ணணும். இங்க வந்து உங்களோட சைன் போடணும். இந்த ஏரியாவை வந்து நீங்க எக்காரணத்துக்கு கொண்டு யூஸ் பண்ணிட வேண்டாம், இது வேல்யூவேஷன் பர்பஸ்க்காக ஒன்லி. அவங்களே மென்ஷன் பண்ணிருக்காங்க, திஸ் இஸ் ஃபார் ஆபீஸ் யூஸ் ஒன்லி அப்படிங்கிறது. இது வந்து பார்ட் ஏல நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். நீங்க எத்தனை கொஸ்டின் எழுதுறீங்க, சப்போஸ் பார்ட் ஏல 1 இருந்து 10 வரைக்கும் நீங்க எழுதுறீங்கன்னா எல்லா கொஸ்டினுமே டிக் பண்ணணும். இன்கேஸ் நீங்க 6th கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல, அதை நீங்க எழுதல அப்படின்னா அந்த கொஸ்டினை டிக் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல மட்டும்தான் டிக் பண்ணணும். இந்த இடத்துல வந்து அவங்க மார்க் போடுவாங்க, நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த டிக் இருக்கிற இடத்துல மட்டும் நீங்க எந்தெந்த கொஸ்டின் எழுதி இருக்கிறீங்களோ அதை இங்க டிக் பண்ணணும். அதே மாதிரிதான் பார்ட் பி அண்ட் சி. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப 11th கொஸ்டின் இருக்கு அப்படின்னா 11th ஏல ஃபர்ஸ்ட் பார்ட் எழுதுறீங்கன்னா இங்க டிக் பண்ணணும், செகண்ட் பார்ட் எழுதுறீங்கன்னா இங்க டிக் பண்ணணும், சப்போஸ் தேர்ட் பார்ட் எழுதுறீங்கன்னா இங்க டிக் பண்ணணும். சோ இந்த மாதிரி சப் டாபிக்ஸ் இருக்கும், சப் கொஸ்டின்ஸ் இருக்கும். சோ எந்தெந்த கொஸ்டின் 11th இன்கேஸ் நீங்க 13th வந்து பாத்தீங்கன்னா பி எழுதுறீங்க, பில வந்து 2 கேட்டகரி இருக்கு, 2 சப் டாபிக் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் இங்க டிக் பண்ணணும், தென் செகண்ட் டாபிக் வந்து இங்க டிக் பண்ணணும். சோ இதே மாதிரி எங்கெங்க டிக் பண்ணணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் நீங்க ஃபில்அப் பண்ணணும். மார்க்குங்கிற இடத்துல எதுவுமே ஃபில்அப் பண்ணக்கூடாது, டோட்டல் மார்க்ஸ்ங்கிற இடத்துல எதுவுமே ஃபில்அப் பண்ணக்கூடாது, கிராண்ட் டோட்டல் அண்ட் வேர்ட்ஸ்ங்கிறது எதுவுமே ஃபில்அப் பண்ணக்கூடாது, கிராண்ட் டோட்டல்ங்கிறது எதுவுமே ஃபில்அப் பண்ணக்கூடாது. இங்க உங்களோட டேட், நேம் ஆஃப் த எக்ஸாமினர், சீனியர் எக்ஸாமினர் எதுவுமே போடக்கூடாது. திஸ் இஸ் இந்த இடத்த நீங்க டச்சே பண்ணக்கூடாது. இந்த இடம் வந்து வேல்யூவேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. இதுல மட்டும்தான் நீங்க சொல்லணும். அதுவுமே இந்த டிக் மார்க் இருக்கிற அந்த காலம் மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணணும், வேற எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. எந்த கொஸ்டின் நீங்க சூஸ் பண்ணி எழுதுறீங்களோ அது மட்டும் தான் எழுதணும். ஸோ இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட்
எக்ஸாம் கிட்டுக்கான ப்ரொசீஜர் ஃபுல் டெமான்ஸ்ட்ரேஷன் நம்ம சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் எழுதும் பொழுது என்னென்ன டவுட்ஸ் இருக்குதோ அதை வந்து இதில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க. ஸோ அனெக்ஷர் 1 பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். தென் அனெக்ஷர் 2 அதில் என்னென்ன விஷயங்கள் ஃபில்அப் பண்ணணுங்கிறது நம்ம சொல்லியாச்சு. கிளாத் கவர் யூஸ் பண்ணணும், நாட் போட்டுக்குங்க. ஸோ நாட் போட்டுக்குங்க. இது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு மார்ஜின் கண்டிப்பாக போட்டாகணும். மார்ஜின் கண்டிப்பா போட்டுட்டு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட நேம், ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் நேம் எழுதணும். கீழே டேட்டு, உங்களோட சிக்னேச்சர் வந்து போடுற மாதிரி இருக்கும். அதனால மார்ஜின் 20 mm மார்ஜின் எல்லா இடத்துலயுமே 20 mm இருக்கிற மாதிரி ஒரு மார்ஜின் போட்டு நீங்க உங்களோட எக்ஸாம் எழுதுங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே எழுதலாம். அதே மாதிரி பேஜ் நம்பர் கம்பல்சரியா போட்டுக்கோங்க. எவ்வளவு பேஜஸ் யூஸ் பண்ண போறீங்கிற பேஜ் நம்பரை நம்ம ஃப்ரண்ட்ல மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்க பேஜ் நம்பர் போட்டுக்கலாம். Thank you.